இன்னொருத்தன் கொடுத்திருக்கான தவிர படைச்சவன் இவர் உண்டாக்குனது சொந்தத்துக்கு உண்டாக்குனது கிடையவே கிடையாது. இது இறை மார்க்கம் தான் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியும் நாம் பெரிய சான்றாக வைத்துக் கொள்ளலாம். இதே மாதிரி இன்னொரு அடிப்படையை நம்ம வழங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்கள் இருக்கு பாருங்க, உள்ளங்கள். இந்த உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மனிதனும் தனது உள்ளத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிற முடியுமான்னா முடியாதுங்க. நமக்கே தெரியுது, நம்ம கண்ட்ரோலை மீறித்தான் நம்ம உள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நமக்கு 4 புள்ள இருக்குன்னு வைங்களேன். 4 புள்ளையில ஒரு புள்ள மேல நம்ம அன்பு செலுத்துறோம். எதுக்கு அன்பு செலுத்துறோம்? நம்மளா ஒரு பிளான் பண்ணி இந்த 4ஐயும் பார்த்துட்டு இந்த புள்ள மேல நம்ம அன்பு செலுத்தணும் அப்படியே செலுத்துறோம். அப்படிலாம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா நல்ல புள்ளை மேல அன்பு செலுத்தாம தருதல மேல அன்பு செலுத்துற தாக்கெல்லாம் அதுதான் செய்யறாங்க. அன்பு வந்துடும், நம்மளா உண்டாக்குறது இல்ல. உள்ளம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லங்கிறது ஆதாரம். உள்ளம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லங்கிறது என்ன ஆதாரம்? எவனா 2 பேர் பார்ப்பாங்க, ஒரு வருஷமா பழகுவான், நண்பன் ஆக மாட்டான். 2 நாள் தீனாய் குடிச்சுப்பாங்க, நண்பன் ஆக்கிடுவாங்க. என்ன ஏன் அதெல்லாம் தெரியாது. நம்ம கண்ட்ரோல் அது இல்ல. அவன் மட்டும் போட்டு விட்டுருவான், ஒரு ஆள் மேல பிரியத்தை போட்டு விட்டு அந்த பிரியம் கிட்ட இருக்கும். நெருக்கி என்னமோ டீ வாங்கி தருவான், சட்டை வாங்கி தருவான், கையில வாங்கி தருவான், அவன் மேல விருப்பமே வராது. இன்னும் வாங்கியே தரமாட்டான், ஒரு சிரிப்பு தான் சிரிப்பான். அவனும் இவனுக்கு தேங்கி கிடப்பாங்க, என்கிட்ட நீ போட்டுக்க, வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். அப்ப ஒரு மனிதனுடைய இதயம் இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. அவன் ஒவ்வொருவனும் தன்னுடைய இதயத்தை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாது என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது யதார்த்தம். இந்த ஒரு பலவீனத்தை தான் ஆன்மீக தலைவர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. நம்ம அலைமோதுற உள்ளத்தை நம்மளுக்கு சுட்டிக்காட்டி, அலைமோதுதா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நம்ம எத்தனை ஒரு தப்பு செய்யறான்னு வைங்களேன். ஒரு சினிமா பார்க்கிற பழக்கம் உள்ளவனா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? போகக்கூடாது நாங்க நினைக்கிறேன், மனம் நினைக்கிறான், நம்மளால தவிர்க்கலாம் நினைக்கிறாங்க, இருந்தாலும் அப்படி அலமோ அப்படிங்கிறான்ல. முடியல, அவனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு புகை பிடிக்கிறவன் கேட்டான்னு சொல்றான், முடியல, நான் என்ன பண்றதுங்க? அப்ப அவனை மீறி இன்னொரு ஒரு ஆதிக்கம் இதயத்தில் நடக்கிறது வழங்குதா இல்லையா? அப்ப இந்த பலவீனங்களைத்தான் என்ன செய்கிறார்கள்? ஆன்மீகவாதிகள் வசதியாக பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்துறது ரொம்ப சூப்பரான ஒரு வழிமுறை தான் இது. இதை வச்சு பத்தியா, உன்னால உன்னை ஸ்டடி பண்ண முடியுதா? உன்னால உறுதியா நிக்க முடியுதா? அதுக்கு என்ன காரணம்? எங்களை மாதிரி சில தவஞானிகளுடைய உறவுகள் உனக்கு வேணும். நாங்க தவம் செஞ்சு எங்கள் உள்ளத்தை நாங்களே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட சைத்தான் வருவானா? உங்க உள்ளது 1000 ஓட்டம் எனக்கு தெரியாது, யாரு தெரிய போகுது? இவர் சொல்லுவார் அப்படி, எங்கள்கிட்ட வரமாட்டான். எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் முற்றியவர்களுடைய உறவு உனக்கு இருந்தால், எங்கள் தொடர்பு இருந்தால், எங்கள் நெருக்கம் இருந்தால், உன் உள்ளத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். தான் உள்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ண இயலாதுங்கிறத எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். சில பேர் என்ன செய்யறாங்க? அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்க உள்ளத்தை பயன்படுத்த நாங்க வர்றோம், பண்படுத்திடுவோம், பக்குவப்படுத்திடுவோம், உங்களே கரெக்ட் பண்ணிடுவோம், தெளிவுபடுத்திடுவோம் என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப இப்படி எல்லாம் இருக்கிறதா இருந்தா எல்லாரும் சொல்லத்தானே செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் வரிசையில அவங்க அப்படி அடிச்சு விட்டு போயிருக்கலாம் மக்கள்கிட்ட. மக்களே, நீங்கள் நான் ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு உங்க உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண இயலாது, எனக்கு என் உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண இயலும். என் உள்ளத்தை நான் இணைஞ்சிருவேன், என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லி இருக்க முடியும். என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்லாமிய அடிப்படையில மனைவிமார்களுக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில எந்த விதமான பாரபட்சமும் காட்டக்கூடாது என்பது. 2 மனைவிகளுக்கு இருக்குன்னு சொன்னா 2 பேருக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்கிற செலவினங்கள்ல, உடையில, உணவுல, தாம்பத்திய உறவுல, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நாள் நேரங்கள்ல எல்லாம் எந்த விதமான பாரபட்சம் இல்லாம ரொம்ப நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பாரபட்சங்கள் காட்டக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனைவியர்ல ஆயிஷா நாயகர் மீது ரொம்ப உங்களுக்கு பிரியமா அதிகம், அன்பு அதிகம். ஆனால் அவர்கள் வழங்குகிற விஷயங்கள், அந்த கொடுக்கிற விஷயங்கள் மற்ற எல்லாத்திலையும் கரெக்டா தான் இருப்பாங்க, கூட எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதயத்து அன்பை பொறுத்த வரைக்கும் அவங்க மேல என்னமோ அதிகமா இருக்கிறது. அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இறைவா, என் கஸ்டடியில, என் கண்ட்ரோல்ல இருக்கிற அதுல நான் கரெக்டாக நடந்து வருகிறேன். என் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்கு என்னை பிடித்து விடாத. ஒரு ஆள் மீது கூட அன்பு வருதுன்னு நானா வைக்கிறேன், பிளான் பண்ணியா வைக்கிறேன். நீ என்னமோ ஒரு ஆள் மேல அன்பை போட்டு விட்டுற அதிகமா, நான் என்ன பண்றதுக்கு? அது என் கண்ட்ரோல்ல இல்ல. அப்ப ஒரு மனைவியின் மீது நான் அதிகமா அன்பு தான் செலுத்துறேன்னு தவிர அதுக்காக வேண்டி அதிகமா கொடுத்துறது இல்லை மற்றவங்களை விட. இதயத்தில் கொஞ்சம் கூடுதலாக அப்படி என்ன இருக்கு? ஒருவர் மீது ஒரு லைஃப் அதிகமாகி விடுகிறது. இதை நீங்க செஞ்சிருக்கிற, உன் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாங்க, பலா தலும்னி சீமா தம்லிக்கு வல அம்லிக்கு, என் கைவசத்தில் இல்லாத
உன் கைவசத்தில் இருக்கிற விஷயத்தில் என்னை பிடித்து விடாதே, என்னை தண்டிச்சிடாதே, என்னை குற்றம் பிடிக்காதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று திருமதியில் 1059வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு ஒரு காரியத்தை செய்வதாக சொல்றதா இருந்தா எப்படி சத்தியம் செய்வாங்க? அதிகமா அல்லாஹ் மேல சத்தியமான்னு குறைவாத்தான் சொல்லுவாங்க. அதிகமாக அவர்கள் சத்தியம் எப்படி செய்வார்கள் என்று கேட்டா, கால கசீரம் மிம்மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்லிபு லா வ முகல்லிபில் குலூப், இதயங்களை புரட்டக்கூடியவன் மீது ஆணையாக, இதைத்தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. எந்த சத்தியம் பண்றதா இருந்தாலும் அதுல கூட என்ன அர்த்தம், அந்த இடத்துல எதுக்கு அந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. சத்தியம் பண்ணா நான் கண்டிப்பா செய்வேன் அர்த்தம் அது வருதுல, அந்த நேரத்தில் எந்த சொல்ல யூஸ் பண்றாங்க? இதயங்களை புரட்டுறவன் ஆனா புரட்டாம இருந்தான்னு அர்த்தம் வந்துருது. நான் கண்டிப்பா உனக்கு 10 ரூபாய் தருவேன், அல்லாஹ் மீது ஆணையா தருவேன் அப்படின்னு சொல்றதை விட அப்படி சொல்லாம இதயங்களை புரட்டுகிறவன் மீது ஆணையாக சொல்கிறேன் 10 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னா அவன் புரட்டுனா கலர மாட்டேன், எந்த வகையில் இல்ல. எந்த இடத்துல உறுதி சொல்றோமோ, சத்தியம்ங்கிறது உறுதி சொல்றதானே, என்னால முடியுங்கிறதானே, என்னால முடியுங்கிற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா, லா வ முகல்லிபில் குலூப், இதயங்களை புரட்டக்கூடியவன் மீது ஆணையாக என்று சொல்லித்தான் அதிகம் சத்தியம் செய்வார்கள் என்று புகாரியில 6617வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களுடைய இன்ன குலூப பனி ஆதமுடைய மக்களின் உள்ளங்கள் குல்லஹா, அத்தனை பேருடைய உள்ளங்களும், நான் கூட விதிவிலக்கு இல்லைன்ட்டாங்க, அத்தனை பேருடைய உள்ளங்களும் பைன இஸ்பாயினி மின் அசாபிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில இருக்கிறது. கல்பின் வாஹிதின், ஒரு உள்ளமா இருக்கு, அம்புட்டும் சேர்ந்து ஒரு உள்ளம் இருந்தா அப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்குது. எஸ்ரிபு ஹைதியஷா, விரும்பியவாறு புரட்டி விட்டுருவான், அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி புரட்டுவான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்றாங்க என்று கேட்டா, தமக்கு பாதுகாப்பு தர்றாங்க. அல்லாஹும்ம இறைவா முஸர்ரிஃபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, எங்கள் உள்ளங்களை உனது வழிபாட்டின் பக்கம் திருப்பி வைப்பாயாக, வேற பக்கம் தடமாற வச்சிடாத. அப்ப ஏன் உள்ளத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று மக்களுக்கு தெரியும் விதமாக இந்த பிரார்த்தனையை செய்து பிரகடனப்படுத்துகிறார்கள். மக்களை அவங்கள வச்சுக்கிறான். நான் என்னமோ உங்க உள்ளத்தை பண்படுத்தி உங்களை மெசேஜ் சொல்ற வேலையை தவிர வேலை ஒண்ணு என்னால செய்ய இயலாது, உங்க இதயத்தை என்னால பண்படுத்த இயலாது, உங்களை பரிசுத்தவான்களாக ஆக்குகிற வேலை என் கையில் கிடையாது என்று எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் பார்க்கிறோம். அப்ப இதுதான் ஏமாத்துறது ரொம்ப அற்புதமான வழி. ஆன்மீகத்தை சொல்லி இதயத்தை கண்ட்ரோல்ல எடுத்துருவேன் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, இதுக்கு நிகரான ஒரு வழி கிடையவே கிடையாது. இந்த வழியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அடைக்கிறாங்க என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்தவர். இஸ்லாம் வளர்ச்சிக்காக வேண்டியும் நபிகள் நாயகத்துடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வேண்டியும் நிறைய உதவி செய்தவர் யாருன்னு கேட்டா அபூ தாலிப். பெரிய தகப்பனார் வேற, எடுத்து வேற வளர்த்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் இறந்த பிறகு அவங்களை எடுத்து வளர்க்கிற பொறுப்பும் அவர்கள் இருந்தது. அவர் நபிகள் நாயகத்தில் யாரும் கை வைக்காமல் அவர் காத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மரணம் அவருக்கு நெருங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க, பெரிய தந்தையே, நீங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுங்கள், அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை கொண்டு உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நல்லவராக இருக்கிறதுனால வாதிடுகிறேன் அப்படின்னு கேட்டு பார்க்கிறாங்க. பக்கத்தில் அபூ ஜஹலும், அந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகத்தின் எதிரியாகவும் எதிரிகளின் தலைவராகவும் இருந்த சமுதாய பிரமுகர் அபூ ஜஹலும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, அபூ தாலிபே, உன் பாட்ட உன் தகப்பனுடைய மார்க்கத்தை விட்டுறாதே, உன் பாட்ட மார்க்கத்தை விட்டுறாதே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி நடந்து கொண்டிருந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னு கேட்டா திருப்பி சொல்றாங்க. கடைசியில் என்ன பண்றாரு அவரு, யாரு அவரு அபூ தாலிபு, எங்க அப்பா வழியில நான் இறந்து போறேன், புது வழி வேணாம்ப்பா, நீ விட்டுரு, என்னுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் எந்த வழியில போனாரோ அந்த வழியில அந்த கொள்கையில நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் சொன்னதை கேட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. உடனே நபிகள் நாயகத்துக்கு பெரிய கவலை. என்ன கவலை, நம்ம சொந்தக்காராலும் வர முடியலையே, நம்ம அவருக்கு சொல்லி அவர் கேட்கலையே என்று பெரும்சா கவலைப்பட்டு நொந்து போறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். என்ன அருளுகிறான்,
இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீ நாடியவருக்கு முகமதே, நீ நாடியவருக்கு நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவன் தான் நேர்வழி காட்டுவான். அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை மக்கள்கிட்ட சொல்லி எனக்கு அது முடியாது. அப்ப யார் உள்ளத்தை கூட கண்ட்ரோல்ல கையில் எடுக்க முடியல. பெரிய தகப்பனாருடைய உள்ளத்தையோ நபிகள் நாயகத்தை கண்ட்ரோல் பண்ணி நல்ல வழி கொண்டு வர முடியல. அவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்தும், அவ்வளவு பெரிய உயர்ந்த ஆன்மீக தகுதி இருந்தும், நேர்வழியை உள்ளத்தில் செலுத்தி மனிதனை பண்படுத்துகிற அதிகாரம் அவர்கள் கையில் கொடுக்கல. எடுத்து சொல்ற அதிகாரம் மட்டும்தான். அவன் நாடிய உள்ளங்களில் மெசேஜை கொண்டே போடுவான், அவன் நல்வழிக்கு திருப்புவான். அப்படிங்கிற இந்த வசனத்தையும் மக்கள் மத்தியில வைத்து தெளிவா பிரகடனம் பண்ணினாங்க. நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. நான் என் சொந்தக்காரர் நேர்வழி ஆக்குவேன், நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரமாட்டேன். என் வீட்டு பிள்ளைகள்லாம் கரெக்டா கொண்டு வருவேன், நான் உத்தரவாதம் தரமாட்டேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் நேர்வழி அடைவார்கள் நான் சொல்ல மாட்டேன். என்னிடத்தில் அறிவுரை பெற்றவர்கள் எல்லாம் கரெக்டா ஆகிவிடுவார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் உள்ளத்தில் அப்படி பவரை ஏற்றி விடுவேன் என்று சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எனக்கு முடியாது. நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். சொல்ற வேலைக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறா சொல்லுவேன். அதை தாண்டி என்னால் ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியா சொல்லுவாங்க? இதை எப்படியும் சமாளிக்கலாமே. அவருக்கு நான் வரமாட்டேன் தெரியுமே, எனக்கு ஃபார்மாலிட்டி தான் நான் சொன்னேன் அப்படின்னு இருக்கலாம்ல. அபு தாலிப் கேட்கலன்ற உன்ன சமாளிக்க முடியாது. அவர் வரமாட்டாரு எனக்கு ஆல்ரெடி தெரியும், சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதயத்தை கண்ட்ரோல் பண்றது அவங்க கையில சொன்னாங்க. என் கையில இல்லைன்னு தன்னை அப்படி இறக்கி கொண்டார்கள். என்னத்துக்கு இதை உண்டாக்குனாங்கன்னு கேட்கிறேன். என்ன ஒரு லாபம் இதுல? இது சொருக்கத்துக்கு உண்டாக்குவாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு இயக்கம் கட்டுவாரா? எனக்கு ஒரு ஆற்றலும் இல்லை, ஒன்னும் உங்களுக்கு பண்ண இயலாது. உங்களை பக்குவப்படுத்துற வேலை கூட என்னால செய்ய இயலாது. ஆனா நான் ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் ஒருத்தர் உண்டாக்குவார. அப்ப இவர் அவர் உண்டாக்கல. இது அவர் உண்டாக்குனதை இருக்கவே இயலாது. அவருக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறான், எடுத்து சொல்றாருங்கிறத தவிர வேற எந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதராங்கிற நம்பிக்கை என்ன அதிகமாகுது. கண்டிப்பா இறைத்துள்ள ஒரு இவரா உனக்கு கையில மடியில போட்டு செய்யல, சொந்தமாக இட்டு கட்டி செய்யல என்ற நம்பிக்கை மேலும் அதிகமாகிறது. இவ்வளவுதானா? இதே மாதிரி நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் அடுக்கடுக்கா ஏராளமான சான்றுகள் இருப்பதை நம்ம காண்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நான் கேட்பேன். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இப்புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளையும் அவர்கள் தமது அரசியல் தலைமையை வைத்தும் ஆன்மீக தலைமையின் மூலமும் எந்தவிதமான பிரதிபலனையும் இந்த உலகத்திலே அடையவில்லை, விரும்பவில்லை என்பதையும் பல்வேறு சான்றுகள் மூலம் நாம் அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக இருந்தும் அவர்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை தொண்டர்களாக பெற்றிருந்தும் அப்படி மக்களை நம்ப வைக்கக்கூடிய பல வாய்ப்புகளை அவர்கள் பெற்றிருந்தும் அது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் தாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தானே தவிர இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று தருகிறவர் தானே தவிர தம்மிடத்தில் இறைத்தன்மை ஏதுமில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லிவிடுவார்கள். இதற்கு சான்றாக இன்னொரு நிகழ்ச்சியை நாம் குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்கிறார்கள். அங்கே சிறுமிகள் எல்லாம் தங்கள் குடும்பத்தை பற்றி தங்கள் பாரம்பரியத்தை பற்றி சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வந்தவுடன் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த சிறுமிகள் ஏற்கனவே பாடிய பாடலை நிறுத்திவிட்டு புதிதாக ஒரு பாடல் வரியை சேர்த்து பாடுகிறார்கள். அந்த வரி என்னவென்று சொன்னால், ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ நம்மிடத்தில் இருக்கிறார் என்று ஒரு வரி சேர்க்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்